சிம்மத்துக்கு 7ஆம் இடம் வந்து காலபுருஷ 8ஆம் இடம். சிம்மத்துக்கு 7ஆம் இடம் காலபுருஷருக்கு பாதக வீடு. செவ்வாய் சனிங்க யுத்தம். இன்னொன்னு சிம்ம ராசியில வந்து பாத்தீங்கன்னா யாரு பிறந்திருக்காங்க? சீதா தேவி பிறந்திருக்கா. எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க வாழ்க்கை எப்படி இருந்ததுங்க? 35 வருடத்திற்கு மேல குடும்ப வாழ்க்கை குறைவு. சிம்ம ராசி சிம்ம லக்னம். 35க்கு மேல குடும்ப வாழ்க்கை குறைவு. நிறைய விஷயம் விட்டு கொடுத்து போகணும், இறங்கி போகணும். தன்மானத்தை விட்டு, ஆனா தன்மானத்தை விட முடியாதா சிம்மராசினால? இல்லைங்களா? தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இறங்கி போக முடியுங்களா? விட்டு கொடுத்து போறது தன்மானத்தை விடுறது வேற இல்லைங்களா? அது சிம்மத்துக்கு. ஆனா அதுல வந்து யாரு சீதாதேவி ஜாதகம் பாருங்க. ரிஷப லக்னம் சிம்ம ராசி வந்திருக்காங்கனாவே அவங்களுக்கு ரொம்ப கவர் பண்ணி கொடுக்கும். ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் நினைச்சு கொடுக்கணும். அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமண வாழ்க்கையை அமைத்துக்கணும். அந்த விஷயம். அதே சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை தான். என்ன காரணம்? 5ஆம் அதிபதி குருவா வராரு, 6ல போய் நீச்சம் அடைகிறாரு. அந்த 6 குரு என்ன பண்றாரு? 12ல வந்து உச்சம் அடைகிறாரு. இவங்க சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் எல்லாமே தலைமுறைக்கு போய் சேரும். ஆனா தாத்தா பாட்டி வச்ச சொத்துக்கள், அம்மா அப்பா சம்பா சொத்துக்கள் அடையிறதுக்கு போராடணும். எப்படிங்க? போராடாம கிடைக்காது. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே ஒளி கொடுக்குற கிரகம். காலையில டியூட்டி பாக்குறாரா, சாயங்காலம் மறைகிறார். 1 கோடி ரூபாய் எடுத்து வச்சுட்டு லேட்டா பணம் வந்துருவாருங்களா? சரி, சாயங்காலம் லேட்டா பணம் போயிடுவாருங்களா? பஞ்சுவாலிட்டி. சிம்ம லக்னம் சிம்ம ராசியில பிறக்கிறவங்க பஞ்சுவால் ரொம்ப கீப் பண்ணணும். நேரம் தவறாமை அப்படின்னு விஷயம் இருக்குன்னா அவர் தான் ஹீரோ. அவர் தான் ஹீரோவா இருக்கணும்னா அது இந்த லக்னராசி நேரம் மிஸ் பண்ணவே கூடாது. டைமுக்கு வந்து உட்காரணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க படிப்புக்காகவும் போராடணும். ஒரு டிகிரி பண்ணி முடிக்கல வச்சுக்கோங்க, சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்காதுங்களா? ஒரு டிகிரி படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் போராடணும். சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து பேசி முடிச்சிருவோம், கமாண்ட்ல வந்து எங்களுக்கு தாத்தா பாட்டிக்கு வந்து போனவர் மகரத்து சொல்லியிருந்தேன், துலாத்துக்கும் மகரத்துக்கும் சொல்லியிருந்தாங்க ஒரு கமாண்ட் ஒன்று. கவர்மெண்ட் ஜாப் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதிகம் வந்து பாதிப்பு வரும், பிரச்சனை வரும் சொல்லியிருந்தேன். எங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னாங்க. இருந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? இருந்தாங்க கூட அது பாதிப்பு தான், பிரச்சனை தான். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க விஷயம் அவங்க கிட்ட தான் தெரியுங்க, நமக்கு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த சிம்மத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சப்போர்ட்லாம் கிடைக்கும். இவங்க குடியிருக்கூடிய வீடு வச்சுக்கோங்க, எம்டியா இருக்கும், ஓட்டு வீடா இருக்கும்.